சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியில் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்னென்ன நலத்திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார்? விவரம் என்ன? சக்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி 100 கோடி ரூபாய்க்கு கட்டுமான பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதே போல அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி, இதே போல அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். காணொலி காட்சி வாயிலாக கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்றிருக்காங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதே போல மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல இந்த துறையுடைய செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட உயரதிகாரிகளும் இங்க பங்கேற்றிருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் 108 ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்த அடிப்படை வசதி கொண்ட 55 புதிய அவசர கால ஊர்திகள், பழங்குடியினர் பயன்பாட்டுக்காக மலைப்பகுதிகளில் செல்லத்தக்க 7 அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என மொத்தம் 14 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் மொத்தம் 75 ஆம்புலன்ஸ் வாகனங்களை முதலமைச்சர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு 5 நிகழ்ச்சிகளுக்கு மேல் தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொன்று பாத்தீங்கன்னா HRNC டிபார்ட்மெண்ட் சார்பாக பணி நியமன ஆணைகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா 64 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை HRNC டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காரு. மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் இந்தியா வெளியிட்ட 2022ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் சிறந்த புத்தொழில், அதாவது இந்த நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உருவாகுது அப்படின்றதுனால அதற்காக அந்த அமைச்சர் தாமு அன்பரசன் விருது பெற்றிருந்தாரு. அதை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். அதே போல தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய அரசின் விருதை தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. அதற்கான சான்றிதழையும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.